ஹலோ மக்களே, இன்னைக்கு என்னன்னா நம்ம கொல்லியில வேலை இருக்குது. இன்னைக்கு களை கொத்துறாங்க வெண்டைக்காக்கு. நம்ம கொல்லிக்கு போவோம். காலைல எல்லாம் சாப்பாடு செஞ்சுட்டாங்க அம்மா. நம்ம கொல்லிக்கு போயிட்டு வெண்டைக்காய் உடிச்சிட்டு ஆளுங்க கூட வேலை செய்யற ஆளுங்க கூட நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துருவோம். அதுக்கு முன்னாடி சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டாங்க. என்னென்ன சாப்பாடுமா ரெடி பண்ணிக்கிறா? சாதம் தான். சாதம் தானே. குழம்பு மோரா? சரி வாங்க மக்களே, கொல்லிக்கு போலாம். ஹலோ மக்களே, இன்னைக்கு காலைல படிக்க முடியல. எங்க அப்பா வெளியில ஒரு வேலையா போயிட்டாரு. அதனால சரி நான் வரலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலை ஷெட்யூல் படிக்கிறத ஒதுக்கி வச்சுட்டு வெண்டைக்காய் பிரிக்க வந்துட்டேன். வெண்டைக்காய் அவ்வளோ காய்க்கல, ஒரே பூச்சி அடிச்சு போயிருக்குது. ஒடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது. அந்த ஒடிச்சுன்னா டக்குன்னு ஒடிக்கணும், அந்த மாதிரி ஒடிக்க மாட்டேங்குது. மருந்து அடிக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு போய் அக்ரிகையில் சொல்லி மருந்து வாங்கின்னு வருவார். இப்போ களை கொத்தினுக்குறாங்க மக்கள். ஒரு 4 ஆள் கொத்துறாங்க. ஒரு 10 குழி தான் இது. பரவாயில்ல, ஓரளவுக்கு கொத்தின்னு தான் வராங்க. மண் புசுன்னு இருந்தால் தான் காய் நல்லா பிடிக்கும். சரி வாங்க மக்களே, எப்படி நம்ம அப்படியே பெருக்கிறது காட்டுவோம். இப்படி ஒவ்வொரு களை பறிச்சுன்னு போகணும். விலை வேற போல 15 ரூபா தான் போகுது. 15 ரூபா 10 ரூபா தான் போகுது. எப்படி இதுல லாபம் பாக்குறது நம்ம? ஓட்டின 5000 இது வரைக்கும் ஆகிக்குது இதுக்கு, இந்த செலவு பண்ணது வெண்டைக்காய் கொல்லிக்கு. ஆனா இன்னும் அதோட எடுக்க முடியல. ஆள் கூலி கூட கட்டுப்படி ஆகல. என்ன பண்றதுன்னு தெரியல மக்களே. ஏன்னா விலை போனாதான். இன்னைக்கு கிளவுஸ் வேற போட்டுன்னு வரல. எங்க அப்பா கிளவுஸ் எங்கேயோ வச்சுக்கிறாராம். அது கிளவுஸ் போடாம போயிருச்சுன்னா நம்ம கையை வீணாக்கிடும். இந்த மாதிரி முத்தந்தெல்லாம் இருந்ததுன்னா இப்படி ஒடிச்சு பார்க்கணும். ஒடிச்சு பார்த்தோன்னா இது ஒடிதா ஒடியிலேன்னு பார்த்தோன்னா இது ஒடியில்னா அப்படியே கீழே கொல்லியிலே போட்டுருணும். அது வாங்க மாட்டாங்க யாரும். பிஞ்சு மட்டும்தான் எடுப்பாங்க. அப்புறம் நம்ம மாற்றி அப்புறம் முத்தந்தை போட்டோன்னா விலையை கம்மி பண்ணிடுவாங்க. சின்ன செடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தான் வருது. ஒரு 7-8 கிலோ தான் வருது. இன்னும் போக போக தான் வரும். எதை அடிக்கும்? இந்த ஓரம் பாரெல்லாம் கொத்தி நிற்கிறாங்க மக்கள். சரி நம்ம அடுத்த இதில் பார்ப்போம் மக்களே, அடுத்த ஷெட்யூல் என்னன்னு சொல்லிட்டு சொல்லணும். என்னப்பா என்ன பழையது இருக்குது சாப்பாடு? அது பழையது இல்லடா, அது கஞ்சி தான். அப்பா திடீர்னு போன் பண்ணி நான் வெளியே கிளம்புறேன். தயிர் சாதம் சொன்னேன். தயிர் சாதம் தான் சொன்னேன். அப்புறம் அப்பா திடீர்னு போன் பண்ணி நான் வெளியே கிளம்புறேன், நீங்க ஜீவா கொல்லிக்கு போக சொல்லுன்னு சொன்னாங்க. சரி அதனால தயிர் கொஞ்சம் லேட் ஆகும். சாதம் வடிச்சுட்டானா காலையிலேயே. தயிர் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆளுங்க கொல்லிக்கு வந்துருவாங்க. அவங்க வெயிலா இருக்குது, தண்ணி எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதனால சரி சாதத்தை வாளியில போட்டுட்டு அது கூட உப்பு போட்டுட்டு அது மூடி வச்சுட்டேன். அப்புறம் சரி அதுக்கு என்ன தொட்டுக்க பண்ணலான்னு பார்த்தேன். சைட் டிஷ் துவையல் பண்ணலான்னு யோசிச்சேன். தோரம்பயிர் துவையல். அது ஏன் டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்குதுன்னு கேட்டல, அது தோரம்பயிர் துவையல். இப்பெல்லாம் கடலைப்பயிறு புதினா துவையல் அரைப்பாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு எங்க ஆயா சொல்லி கொடுத்தது தோரம்பயிர் துவையல். எப்படி ஒன்னும் இல்ல, அது சிம்பிள் தான். தோரம்பயிரை வறுத்து புளி உப்பு காஞ்ச மிளகா. அதுக்கு முன்னாடி அந்த காலத்துல அம்மியில வச்சு அரைப்பாங்க. எங்க ஆயா எங்களுக்கு அம்மியில வச்சு அரைச்சு கொடுத்தாங்க. அதனால டேஸ்டாவும் இருக்கும். கடலைப்பயிரை விட தோரம்பயிர் டேஸ்டா இருக்கும். அதனால சரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாக்குமே சரின்ட்டு ட்ரை பண்ணி அம்மியில அரைக்கலாம்னு நினைச்சேன். வீட்டுல இருந்தா அம்மியில அரைச்சிருப்பேன். கொஞ்சம் முடியாதுதான், இருந்தாலும் அரைக்கலாமேன்ட்டு ட்ரை பண்ணலான்னு பாப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, சரி கொல்லிக்கு வரணும் சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமே சொல்லிட்டு மிக்சிலே அரைச்சிட்டேன். அதுவும் நல்லா இருக்காடா?
சூப்பரா இருந்தா நல்லா இருக்கு. சரி அதுக்குதான் சரி காலையில இருந்தா இட்லி தோசை டிஃபன் தான் எதனா பண்ணிருப்பேன் காலையில வீட்டுல இருந்தா சரி கொல்லிக்கு வரணுன்றதுக்காக சரி சீக்கிரமா வரணுன்றதுக்காக சரி கஞ்சி வெயிலுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால சுட சாதத்திலேயே தண்ணி ஊத்தி எடுத்து வந்துட்டேன். நல்லாதான் இது பழைய கஞ்சி. பழைய கஞ்சி இல்ல சுட சாதம் தான் அது. ஆனா ஏதோ வெயில் ஊறுகாய் மிளகா நல்லா இருக்குது. அதுவும் எடுத்து வந்த உனக்கு எது பிடிக்குமோ அது சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்துன்னு வந்தேன். சரி நான் சாப்பிடுப்பா. அப்புறம் பாக்கலாம் மக்களே. நான் சாப்பிட்டு நம்ம கொல்லியை